ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்கு மனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி தேங்காய் தோசை செஞ்சுக்கலாங்க. ஆப்பம்னு சொல்லலாம். இது தேங்காய் போட்டு இது மாதிரி தோசை செஞ்சுப்போம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு இது மாதிரி தேங்காய் எடுத்துக்கிட்டு அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் சீவிட்டேன். நமக்கு வெள்ளையாக நல்லா தோசை வெள்ளையாக வரணும்னு சொல்லிட்டு இது மாதிரி சீவி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் இது மாதிரி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சாதம் 1 கப் எடுத்துருக்கேங்க. வடித்த சாதம் அது 1 கப் எடுத்துருக்கேன். அரிசி பச்சரிசி இது மாதிரி ஊற வச்சுருக்கேங்க. 2 கப் அரிசிக்கு ஒரு கப்பு தேங்காய் 1 கப்பு சாதம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டுங்க இதே மாதிரி எல்லா மாவையும் அரைச்சிக்கணும். அரைச்சி ஒரு பெரிய கிண்ணத்தில் இது மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூன் உப்பு. இது நல்லா கையை வச்சு நல்லா கலக்கிடணும். இது மாதிரி கலக்கி வச்சா தான் நல்லா புளிச்சு வரும் மாவு. கரண்டியில் கலந்தோம்னா புளிக்காதுங்க. அதனால கையை வச்சு இது மாதிரி கொஞ்சமாக நல்லா இது மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சாச்சு. நைட்டெல்லாம் இருந்ததுங்க. காலையில் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. மாவு ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாய் இது மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் எடுத்துருக்கேன். இதை நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உடச்சி கடலை ஒரு 1/2 கப்பு உடச்சி கடலை போட்டிருக்கேங்க. இதையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்துட்டால் போதும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாங்க. சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க சட்னி. அதுக்காக இது நம்ம எண்ணெய் வச்சு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டிருக்கேங்க தாளிப்புக்காக. சட்னி ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ தாளிப்பு சட்னியில் கொட்டிக்கலாங்க. நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மாவில் கொஞ்சமாக சோடா போட்டிருக்காங்க, இட்லி சோடா. அது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கிக்கணும். இது மாதிரி ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேங்க. இதில் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இது தேங்காய் போடுறதுனால ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இந்த தோசை சாப்பிடும்போது நல்லா மணமாகவும் இருக்கும், சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா சுட்டு வந்துடுச்சு தோசை. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி எவ்வளோ ஹோல்ஸ் அவ்வளோ சாஃப்ட் இருக்குங்க தோசை. இன்னொன்று இதே மாதிரி ஊற்றிக்கலாம். இது மாதிரி மூடி போட்டு வைக்கிறதுனால அந்த ஆவிக்கே நல்லா வெந்து வருங்க தோசை. அது மேலே காஞ்சி போன மாதிரி இருக்காது. நம்ம இந்த தோசையை திருப்பி போட மாட்டோம். அதனால மேலே மூடி போட்டு இது மாதிரி நல்லா தோசை சுட்டுக்கணும். திருப்பி போட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. மேலே அந்த ஆவிக்கே நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் தோசை எவ்வளோ அழகாக.
இன்னொரு தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த சைட்ஸில் பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. இது மாதிரி கலரும் நல்லா வரும் தேங்காய் போட்டிருக்கிறதுனால. கேரளாவில் இது அப்பம்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் தோசை. இப்போ வந்துட்டு வாழை இலை எடுத்துருக்காங்க. அதில் அப்பம் போட்டுக்கலாம். சட்னியோடு சுவைச்சு பார்க்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். சட்னி கூட இது மாதிரி கொஞ்சமாக கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்குங்க இந்த அப்பத்துக்கு. ரொம்ப சுவையான தேங்காய் தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தோசை. ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த தோசை சட்னியோடு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.